மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அதிமுக வாக்குச்சாவடி நிர்வாகிகளுக்கான செயல் வீரர்கள் வீராங்கனைகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் எடுத்துக்கட்டியில் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் எஸ் பவுன்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் வானகிரி ஊராட்சியைச் சேர்ந்த பெண்கள் உள்பட 100க்கும் மேற்பட்டோர் திமுகவில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். மாவட்ட கழக செயலாளர் எஸ் பவுன்ராஜ் அதிமுகவில் இணைந்தவர்களுக்கு கழக துண்டினை அணிவித்து வரவேற்றார். சீர்காழி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் AKS சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் கலசப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட திமுகவினர் ஏராளமானோர் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திமுக கிளை செயலாளர் உள்ளிட்ட ஏராளமான இளைஞர்கள் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுக முன்னாள் அமைச்சரும் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழக செயலாளருமான அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். கிழக்கு ஒன்றிய செயலாளர் KC கிருஷ்ணமூர்த்தி, மேற்கு ஒன்றிய செயலாளர் கோவிந்தராஜன் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை மாதவரம் தொகுதிக்கு உட்பட்ட லட்சுமிபுரம் பகுதியில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் மாதவரம் மேற்கு பகுதி கழக செயலாளர் வேலாயுதம் தலைமையில் நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளருமான மாதவரம் மூர்த்தி கலந்து கொண்ட 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பணியாற்றுவது குறித்து ஆலோசனைகளை வழங்கினார். இந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சியினர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் அதிமுக நகர கழகம் சார்பில் வாக்கு சேகரித்தல் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதிமுக நகர செயலாளர் SR மணிகண்டன், மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் அண்ணா பிரபாகரன், மாவட்ட வழக்கறிஞர் அணி துணை செயலாளர் ஜெயபிரதாப் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் உமா மகேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டு கழக நிர்வாகிகளுக்கு வாக்கு சேகரிப்பது குறித்த ஆலோசனைகளை வழங்கினர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஏராளமான மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணைந்தனர். கிருஷ்ணா நகர் அதிமுக கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விளாத்திக்குளம் தொகுதியைச் சேர்ந்த திமுகவினர் பலர் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பன் மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் முன்னிலையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ராமச்சந்திராபுரத்தில் இருந்து திமுக தொழிலதிபர் கண்ணன் தலைமையில் 200க்கும் மேற்பட்டவர்கள் அதிமுக இணையும் விழா விரைவில் நடைபெறும் என்றார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே மாமங்கலம் கிராமத்தில் அதிமுக வாக்குச்சாவடி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான KK பாண்டியன், கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான N முருகுமாறன் ஆகியோர் பங்கேற்று வாக்குச்சாவடி நிர்வாகிகளுக்கு தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனைகளை வழங்கினர். ஒன்றிய கழக செயலாளர் MN சிவக்குமார், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் எல்லேரி C பிரபு, மாவட்ட துணை செயலாளர் செல்வம், மாவட்ட விவசாய பிரிவு செயலாளர் L குணசேகரன் ஆகியோரின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் மாவட்ட சார்பு அணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட அவைத்தலைவர் மூர்த்தி, அண்ணா தொழிற்சங்க பேரவை துணை செயலாளர் கந்தசாமி பாண்டியன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி தேர்தலில் கழக நிர்வாகிகள் அயராது பாடுபட வேண்டும் என ஆலோசனைகளை வழங்கினார். இந்த கூட்டத்தில் மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் ஜாகீர் ஹுசேன், மாவட்ட விவசாய பிரிவு செயலாளர் பரமகுருநாதன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி மேற்கு ஒன்றியத்தில் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் CN சிவபிரகாசம், ஒன்றிய செயலாளர் பிருத்திவி, ஒன்றிய இணை செயலாளர் இந்திரா, ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் ராகா சுவாமிநாதன், தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒன்றிய தலைவர் மணிகண்டன், ஒன்றிய பாசறை நிர்வாகி பிரகாஷ், நகர அம்மா பேரவை செயலாளர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் இந்நிகழ்ச்சியில் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த
ஏராளமானோர் அக்கட்சியில் இருந்து விலகி கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழிதேவன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். புதிதாக அதிமுகவில் இணைந்தவர்களுக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழிதேவன் வாழ்த்து கூறினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதியில் ஆளும் கட்சியின் நிர்பந்தத்தால் தேர்தல் அதிகாரிகள் அம்மா கோவிலில் 5 முறை சோதனை நடத்தியும் எதுவும் கைப்பற்றப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் திருமங்கலம் எம்எல்ஏவுமான RB உதயகுமார் தேர்தல் பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்காமல் தொடர்ந்து அச்சுறுத்துவதாக வழக்கறிஞர்கள் பொதுமக்கள் கடும் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மாவீரர் பகத்சிங்கின் 95வது நினைவு தினத்தை முன்னிட்டு கழக அறக்கட்டளை சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு பகத்சிங் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி இரத்த தான முகாமை துவக்கி வைத்தார். கழக அறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளர் மகேஸ்வரி தலைமையிலும் காளிதாஸ் முன்னிலையிலும் நடைபெற்ற இரத்த தான முகாமில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பன் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பலர் பங்கேற்று 50 யூனிட் ரத்தம் கொடுத்தனர். கழக நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர்.